அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னத்துறை புலிமிசைக்குத்தூர் பெரம்பலூர் மாவட்டம். சதய நட்சத்திர பலன். பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்தில் 27 நட்சத்திரங்கள் இருக்கு. இந்த 27 நட்சத்திரத்தில் தான் நம்ம எல்லாரும் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்போம். 9 கிரகங்கள் இருக்கிறது. இந்த 9 கிரகங்களும் நம்ம பிறக்கும் பொழுது 27 நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் தான் இருந்தாகணும். அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா மனோகாரகன், உடல் காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது நம்ம பிறக்கிறோமோ அதுதான் நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தை வச்சு தான் ராசி கணக்கிடப்படுகிறது. ராசியை வச்சு தான் அத்தனை குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, இந்த மாதிரியான அனைத்தும் கணக்கிடப்படுகிறது. ஆனாலும் அதை விட முக்கியமாக, அதாவது வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை தரக்கூடிய தசாபுத்தி தீர்மானிப்பதற்கும் இந்த ஜென்ம நட்சத்திரம் தான் கணக்கிடப்படுகிறது. இப்போ பொதுவாக உதாரணமாக ஒருத்தர் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இந்த ரோகிணி நட்சத்திரம் யாருடைய நட்சத்திரம்? சந்திரனுடைய நட்சத்திரம். அப்போ அவருக்கு முதல் திசையாக வரக்கூடியது என்ன? சந்திர மகா திசை, அடுத்தது செவ்வாய் மகா திசை, அடுத்தது ராகு மகா திசை, இப்படி தான் லைனாக வரும். ஆக இப்படிப்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்த ஜென்ம நட்சத்திர வரிசையிலே சதய நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்தால் அவருடைய பொதுவான குணநலன்கள் என்ன, அவர் எந்தெந்த விஷயங்கள்லாம் கவனமாக இருக்க வேண்டும், எந்தெந்த விஷயங்கள்லாம் துணிஞ்சு செய்யலாம், அவர் வாழ்க்கை முழுவதும் அதிர்ஷ்டகர மனிதராகவும் வெற்றிகர மனிதராக மாறுவதற்கான வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள்லாம் என்ன என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொளியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும் தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னத்துறையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது சதய நட்சத்திரம் ராகுவுடைய நட்சத்திரம். இந்த சதய நட்சத்திரம் கும்பராசியிலே வரக்கூடிய நட்சத்திரம் இந்த சதய நட்சத்திரம். பொதுவாக ராஜராஜ சோழன் பிறந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை. அதாவது அரசு சம்பந்தமான நெருக்கமான நட்சத்திரம். ஒன்று அரசியல் அல்லது அரசு அதிகாரி, இந்த மாதிரியான அது அரசு சம்பந்தமான நெருக்கமான நட்சத்திரம் இந்த சதய நட்சத்திரம். இந்த சதய நட்சத்திரக்காரவங்க 100 ஹீலருக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு அந்த உள்ளுணர்வு, அந்த அவேர்னஸ் அதெல்லாம் அதிகமாக இருக்கக்கூடியவங்க இந்த சதய நட்சத்திரக்காரவங்க. இந்த சதய நட்சத்திரம் முழுக்க ராகுவுடைய நட்சத்திரம். அப்போ இதோடைய வடிவம் பார்த்திங்கன்னா கோள வடிவம். அதாவது ராகுவுடைய சிம்பிளாக பார்த்திங்கன்னா வட்ட பூஜ்ஜியம் தான். எங்கே ஆரம்பிக்குதோ அங்கேயே முடியக்கூடியது. அப்போ இதோடைய வடிவமும் பார்த்திங்கன்னா கோள வடிவம். அதே போல் இது பார்த்திங்கன்னா இதோடைய மிருகம் குதிரை, பெண் குதிரை. அதே போல் பார்த்திங்கன்னா மரம் கடம்ப மரம். இதோடைய பட்சி பார்த்திங்கன்னா அண்டங்காக்கா, இந்த சதய நட்சத்திரத்துடையது. அதிதேவதை பார்த்திங்கன்னா வருணன், தேவதை பார்த்திங்கன்னா யமன். இந்த சதய நட்சத்திரத்துடைய தேவதை யார் அப்படின்னா யமன். ஆக இப்போ இந்த சதய நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் மருத்துவ குணம் கொண்டவர்கள் இவங்க பார்த்திங்கன்னா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த குறி சொல்கிறாங்க இல்லையா, அதாவது பார்த்திங்கன்னா சாமியாடி குறி சொல்கிறது அல்லது குறி சொல்லுறவங்க, அந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா பவர் நிறைந்தவர்கள் பாருங்க யார் அப்படின்னா இந்த சதய நட்சத்திரக்காரங்க தான். இந்த அதாவது பார்த்திங்கன்னா நடக்க போகிறத முன்னாடியே சாமியாடி சாமி இவங்க உடம்புல இறங்கி சொல்கிறது அல்லது இவங்க ட்ரைனிங் எடுத்து குறி சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா பவர் உடையவங்க இந்த சதய நட்சத்திரக்காரங்க. ஏன்னா ஹீலர்லாம் இருக்காங்க இல்லையா, அந்த பெரிய பெரிய ஹீலர்லாம் உருவாகுது பார்த்திங்கன்னா எந்த நட்சத்திரத்துலன்னா அந்த சதய நட்சத்திரத்தில் தான் இருப்பாங்க. சதய நட்சத்திரம் ஹீலிங் பவர் அதிகம், அவேர்னஸ் அதிகம், உள்ளுணர்வு அதிகம் இந்த சதய நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்குமே. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்க அந்நியர்கள், அதாவது இவங்க குடும்பத்தில் யாருக்காவது பார்த்திங்கன்னா இவங்க குடும்பத்தில் கண்டிப்பாக அந்நியர்களோட தொடர்பில் இருப்பாங்க. வேற்றுமொழிக்காரங்களோட தொடர்பில் இருக்கிறது, ஏற்றுமதி இறக்குமதி, வெளிநாடு வெளியூர், இந்த மாதிரியான வெளி சம்பந்தமான அந்நியர்கள் சம்பந்தமான அவங்களோட தொடர்பில் இருந்து தொழில் செய்கிறது அல்லது பிஸ்னஸ் பண்ணுறது, வேலை செய்கிறது, இந்த மாதிரியான தொடர்பில் இருக்கிறவங்க இந்த குடும்பத்தில் இருப்பாங்க. அல்லது இவங்களே அந்த மாதிரியான அமைப்பில் இருப்பாங்க. அதே மாதிரி ராகு எப்போவுமே டிரான்ஸ்போர்ட். அதே மாதிரி பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டுன்னா வாகனம், அதாவது அது எந்த வாகனமாக இருந்தாலும் சரி, கனரா வாகனமாக இருந்தாலும் சரி, இப்போ கப்பல் போக்குவரத்து, ஃப்ளைட்டு போக்குவரத்து, கார்கோ தொழிலாம் செய்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரியான அனைத்து விதமான வாகன தொழிலும் இவங்களுக்கு பொருந்தும். அதாவது பார்த்திங்கன்னா ஆட்டோமொபைல் வாகனம் சம்பந்தமான போக்குவரத்து சம்பந்தமான தொழில் இவங்களுக்கு சிறப்படையும். ஆனால் அதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா அங்கே தான் ப்ளஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும் இவங்களை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி எலக்ட்ரிக்கலும் இவங்களுக்கு சிறப்படையும். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த சதய நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் குறுக்கு வழி ஈடுபாடு இருக்கக்கூடாது. குறுக்கு வழி ஈடுபாடுனா ஷார்ட்கட்டில் போய் பெரிய ஆள் ஆகிறேன் அப்படின்னுங்கிற பிரச்சனை இவங்களுக்கு அதிகமாக இப்போ பிரச்சனைக்கு உள்ளாக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 1 லட்சம் கட்டுங்க, இத்தனை வருஷத்துக்குள்ளே இத்தனை லட்சம் 10 லட்சம் வரும், இல்லை நீங்கள் ஒரு
5 பேரை சேருங்க, அந்த 5 பேர் 20 பேர் சேருவாங்க, மொத்த கமிஷன் உங்களுக்கு வரும். இந்த மாதிரியான குறுக்கு வழி ஆசை காட்டி அந்த மாரி வலையில் போய் இவங்க மாட்டக்கூடாது. மாட்டினாங்கன்னா மீள முடியாது. ஏன்னா அந்த வலையில் வீழக்கூடியவங்களும் இவங்க தான். இந்த சதய நட்சத்திரத்துக்கு தான் குறி வச்சு வருவாங்க. கண்டிப்பாக அந்த மாதிரியான குறுக்கு வழி ஈடுபாடு, அதாவது ஷேர் மார்க்கெட்டு அந்த மாதிரியான குறுக்கு வழி ஈடுபாட்டில் ஷார்ட்கட்டில் பெரிய ஆள் ஆகிறேன் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பில் இவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். சதய நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இதில் இவங்க ஏமாறக்கூடிய அமைப்பு மிக நிறைய இருக்குது. அதனால் ரொம்ப ரொம்ப அந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி இவங்க வேற்று மொழிகளை படிக்கலாம். ஏன்னா வேற்று மொழி அந்நியர்கள் இவங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்கிறதுனால வேற்று மொழி அந்நியர்களோட இவங்க தொடர்பில் இருக்கணும். வேற்று மதம், அதாவது வேற்று மதம் சார்ந்ததோ அதாவது வேறு ஸ்டேட் சார்ந்தவங்களோ அந்த மாதிரியான அமைப்பில் இவங்க அவங்களோட கனெக்ஷனில் இருக்கும்போது இவங்களுக்கு அதிர்ஷ்டகரமாக இருக்கும். இவங்க குடும்பத்தில் பரம்பரையில் யாருக்காவது பார்த்திங்கன்னா 2 திருமணம் நடந்திருக்கும். அல்லது பார்த்திங்கன்னா இவங்க குடும்பத்தில் அதாவது பார்த்திங்கன்னா அகால மரணம்னு சொல்கிறாங்க, திடீர் மரணம், எதிர்பாராத விபத்து மாதிரிலாம் இவங்க குடும்பத்தில் நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. மத மாற்றம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்க குடும்பத்தில் நடக்கும் சதய நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்குமே. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சதய நட்சத்திரம் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அதாவது இந்த ஃபஸ்ட்டு திசை எது வரும்னா ராகு திசை வரும். ராகு திசை பெரும்பாலும் இந்த சதய நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நன்மை தருவது இல்லை. அதாவது 18 வருஷம் இருக்கும், கர்ப்பத்தில் சென்றது போக அப்படின்னு சொல்லி எழுதுவாங்க. இப்போ ஃபஸ்ட்டு பாதமாக இருந்தால் அதிகமாக இருக்கும், 2வது பாதமாக இருந்தால் அதை விட கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி செல் நீக்கி இருப்பு திசை கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் இருக்குது, 4 வருஷம் இருக்குது, 12 வருஷம் இருக்குன்னு சொல்லி எழுதுவாங்க இல்லையா. அந்த ராகு திசை இவர்களுக்கு பெரும்பாலும் ஓரளவு தான் நன்மை தரும். அடுத்தது வரக்கூடிய குரு மகா திசை, ராஜா திசை, அதாவது தனதாரையார் வரக்கூடிய நட்சத்திர திசை இல்லையா, அதனால மிக அற்புதமாக இருக்கும். பொன், பொருள், கௌரவம், அந்தஸ்து, வீடு, வண்டி, வாகனமான அனைத்து விதமான குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு வெளிநாட்டு யோகம் இந்த மாதிரியான பதவி கொடுக்கறது, இந்த மாதிரியான அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கக்கூடிய திசையாக இவர்களுக்கு குரு மகா திசை 16 வருஷம் அதி அற்புதமான பலன்களை தரும். இவங்க கல்வியில் மட்டும் இடையில இந்த பள்ளி கல்வி இருக்கு இல்லையா, 12வது வரைக்கும் உள்ள கல்வியில் ஒரு இடத்துல மட்டும் பிரச்சனை வரும். அதாவது கல்வியில் தடை ஏற்படும், அதாவது ஃபெயில் ஆகிறது, இந்த மார்க்கு கம்மியாக இருக்கிறது மாதிரியான தடை ஏற்படும். ஆனாலும் மீண்டும் அதை ஜெயிச்சு வந்துடுவாங்க இந்த சதய நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்குமே. அதே போல் பார்த்திங்கன்னா இவங்க வண்டி வாகனங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா விபத்து சம்மந்தமான நட்சத்திரமும் இந்த சதய நட்சத்திரம் தான். வண்டி வாகனங்களில் கவனமாக இருக்கணும். அதேமாதிரி மற்றவங்க ஏமாற்றக்கூடிய அந்த குறுக்கு வழி ஈடுபாட்டில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த ராஜா திசைக்கு அடுத்தது வரக்கூடிய சனி மகா திசை 19 வருஷம் அந்த ராஜா திசை மாதிரி பலன் தராது. சனி மகா திசையில் பார்த்திங்கன்னா ஓரளவு ஆவரேஜாக தான் போகும் இவங்களை பொறுத்த வரைக்கும். மறுபடியும் உங்களுக்கு எப்போ புதன் மகா திசை மிக 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 அற்புதமான பலன்களை தரும். 17 வருஷம் அதி அற்புதமான பலன்களை தரக்கூடிய திசையாக இந்த புதன் மகா திசை இருக்கும். அதாவது ராகுவுடைய நட்சத்திரம், சதய நட்சத்திரம் ஹீலிங் பவர் உடையது. அப்போ எல்லாத்தையும் எதை செஞ்சாலும் அதை பிரம்மாண்டமாக செய்யும். சின்னதாக யோசிக்காது, பெருசாக யோசிக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா. அதை பேர் எதையுமே பிரம்மாண்டமாக பெரிதாக செய்யக்கூடிய நட்சத்திரம் இந்த ராகு நட்சத்திரம். ராஜராஜ சோழன் பார்த்திங்கன்னா அதாவது தென்கிழக்கு ஆசியாவையே ஆண்டார் அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி கடல் நீர் சம்பந்தமான தொடர்புடையவர்கள் இவங்க. கடலுக்கு இவங்களுக்கு நெருங்கிய தொடர்பு இருக்குது. நீர் சம்மந்தப்பட்ட நீர்நிலைகள் சம்மந்தமான தொடர்பு இவங்களுக்கு நிறைய இருக்குது இந்த சதய நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்குமே. அதே போல் பார்த்திங்கன்னா நிர்வாக திறமை உடையவர்கள், எந்த இதாக இருந்தாலும் அதை நிர்வாக திறமை அற்புதமான நிர்வாக திறமை உடையவர்கள் இந்த சதய நட்சத்திரக்காரவங்க. எங்கே கொண்டு விட்டாலும் அவங்க எப்படி அவங்கள வேலை வாங்கணும், இல்லை அவங்கள எப்படி நிர்வகிக்கணுங்கிற திறமை இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா இவங்க சந்திராஷ்டமத்தை தவிர்த்து எந்த நட்சத்திரத்தில் கவனமாக இருக்கணும்னா அஸ்த நட்சத்திரம். இந்த அஸ்த நட்சத்திரத்தை இவங்க தவிர்க்கணும். அஸ்த நட்சத்திரம் வர்ற நாள் இன்னைக்கு இவங்க கண்டிப்பாக புது முயற்சியோ, வியாபாரம் தொடங்குறதோ, வாகனம் வாங்குறதோ, அல்லது பிரயாணம் போகிறதோ, இந்த மாதிரியான புது முயற்சிகளை திருமணத்திற்கோ எதுக்குமே தவிர்க்கணும் இவங்க அஸ்த நட்சத்திரத்தை, சந்திராஷ்டமத்தை தவிர்த்து. தனதாரேற்ற நட்சத்திரம்னு இருக்கு இல்லையா, குருவுடைய நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம், விசாகம், பூரட்டாதி, இந்த 3 நட்சத்திரம் வர்ற நாள் இன்னைக்கு இவங்க எந்த ஒரு செயல் தொடங்கினாலும், எந்த காரியம் தொடங்கினாலும், தொழில் தொடங்கினாலும், வாகனம் வாங்கினாலும், பிரயாணம் போனாலும் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ குருவுடைய நட்சத்திரம் புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி நட்சத்திரம் இவங்களுக்கு தனதாரை நட்சத்திரமாக வருவதால் அந்த நட்சத்திரத்தில் செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் இவங்களுக்கு வெற்றிகரமாக முடியும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இவங்க வாழ்க்கை முழுவதும் அதிர்ஷ்டகர மனிதராகவும் வெற்றிகர மனிதராகவும் ஆடுவதற்கான வழிபாடு பார்த்திங்கன்னா, அதாவது ராஜராஜ சோழனுடைய அது குலதெய்வம் என்ன, வாராகி வழிபாடு செய்கிறது, காளி வழிபாடு செய்கிறது, விஷ்ணுமாயா அப்படின்னு ஒரு தெய்வம் இருக்கு இல்லையா, அந்த விஷ்ணுமாயா வழிபாடு செய்கிறது, யமன் இவங்களுடைய தேவதை, நட்சத்திரத்தோட தேவதை யமன் இருக்கார் இல்லையா. அப்போ விஷ்ணுமாயா வழிபாடு செய்கிறது ஆயுளை அதிகரிக்கும். அப்போ இவங்க காளி, வாராகி,
அதே போல் பார்த்திங்கன்னா விஷ்ணுமாயா வழிபாடு, இந்த வழிபாடுகள்லாம் செய்யும்பொழுது வாழ்க்கை முழுவதும் வெற்றிகர மனிதராகவும் அதிர்ஷ்டகர மனிதராகவும் சதய நட்சத்திரக்காரர்கள் இருப்பார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.